ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டிங் வந்துட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இமேஜையே வந்து அப்படியே கார்ட்டூன்ஸாக கன்வெர்ட் பண்ணி எல்லோரும் டிபியாக வச்சுருப்பாங்க, எல்லோரும் ஷேர் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அது வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஸோ நம்மளோட இமேஜை வந்து கார்ட்டூனாக கன்வெர்ட் பண்ணி வேறு ஒரு பாடியோட மெர்ஜ் பண்ணுறது. ஸோ பின்னாடி பேக்ரவுண்ட் நமக்கு வேணுங்க பேக்ரவுண்ட் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 2 ஆப் டவுன்லோட் பண்ணணும். ஒன்று வந்து இந்த ToonApp. இந்த ToonApp எதுக்கு அப்படின்னா, நம்மளோட இமேஜை வந்து அப்படியே கார்ட்டூனாக மாற்றுறதுக்காக இந்த ToonApp யூஸ் ஆகும். ஸோ அடுத்து செகண்டாக பார்த்தீங்கன்னா இந்த PicsArt. இந்த PicsArt எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம கன்வெர்ட் பண்ண அந்த கார்ட்டூன் இமேஜை கன்வெர்ட் பண்ண இமேஜை வேற ஒரு இமேஜோட மெர்ஜ் பண்ணுறதுக்காக இந்த PicsArt யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 ஆப்போட லிங்க்கையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த எப்படி நான் யூஸ் பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் யாரோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் ஒரு லைக்கை போட்டுருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ToonApp வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்ப நிறைய ஆட்ஸ்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இமேஜ் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து கிளியராக இருக்க மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் என்னோடய சன்னோட இமேஜ் எடுத்திருக்கேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபேஸ் மட்டும் வர்ற மாரி இந்த பாக்ஸில் டிடெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் மூவ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்ட்டூனாக கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா எப்படி ஒரிஜினல் இமேஜ் வந்து கார்ட்டூனாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்ற மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ கன்வெர்ட் ஆனது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரையல் தான் நீங்கள் பே பண்ணுன்ற மாதிரி கேட்கும். பட் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. மேலே இந்த ஆரோவை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆட் வரும். இந்த ஆடு மட்டும் ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கலர்ஸில் பேக்ரவுண்ட் எது வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் சூஸ் பண்ணிக்கிறேன். அது போக கீழே பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் டிஃபால்ட்டாக கொஞ்சம் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளெயின் பேக்ரவுண்டு. செகண்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் இமேஜில் என்ன பேக்ரவுண்ட் இருக்கோ அதுவே வந்துடும். தேர்டு வந்து இந்தமாரி கார்ட்டூன் பாதியாக வச்சுக்கலாம், நம்ம ஒரிஜினல் பாதியாக வச்சுக்கலாம். அந்தமாரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் டிஃபால்ட்டாக அவங்க வந்து சில கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது எது வேணுமாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பிளெயின் எடுத்துக்கிறேன். பிளெயினில் ஒயிட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அப்ளை கொடுத்துருங்க. இப்போ கீழே பார்த்து நீங்கள் சேவ்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ போய் கேலரியில் பார்க்கலாம். இந்த ToonAppன்னு ஒன்று இருக்கும். இதில் உள்ளே போனீங்கன்னா இங்கே சேவ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து PicsArt ஆப்பில் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த PicsArt ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலே ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆடு வரும், அப்புறம் லாகின் பண்ணணும்னு கேட்கும். நீ அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. மேலே ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. கீழே ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை பேசிக்கு புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எடிட் எ ஃபோட்டோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் உங்களுக்கு எடுக்கணும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதிலே டிஃபால்ட்டாக நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். இது உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி பேக்ரவுண்ட்ஸ் வச்சுருக்கீங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் நிறைய டிஃபால்ட்டாக நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஒரு பேக்ரவுண்ட் நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பேக்ரவுண்ட் நம்ம எடுத்தாச்சு. இந்த பேக்ரவுண்டில் இப்போ வந்து நம்ம எந்த இமேஜோட மெர்ஜ் பண்ண போகிறோமோ அந்த இமேஜ் கொண்டு வரணும். அதுக்கு நம்ம கீழே பார்த்தீங்கன்னா கீழே இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து எந்த இமேஜை நான் மெர்ஜ் பண்ண போகிறேன்னா அந்த இமேஜ் எடுக்கணும். ஸோ நான் வந்து இந்த சூப்பர்மேன் இமேஜ் எடுத்துக்கிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஆடு கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து அந்த இமேஜ் வந்துருச்சு. இதை வேணுங்கிற சைஸ் நம்ம மாற்றிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த இமேஜில் வந்து சுற்றி ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எரேஸ் பண்ணணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கட் அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவுட்லைன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம எதெல்லாம் செலக்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ நான் எது வேணுமோ அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். வெளியிலலாம் வருதுன்னு கவலைப்பட வேண்டாம். அது கடைசியில் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எரேஸ் பண்ணிக்கோங்க. வேணுங்கிற இடத்துலலாம் எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு மேலே நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே ப்ரிவியூன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த ப்ரிவியூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி இதெல்லாம் செலக்ட் ஆகிருக்குன்றது காமிக்கும். இப்போ அடிஷ்னலாக இருக்க வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த எரேஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம்.
ரீஸ்டோர்ஸ் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கையில் வந்து அது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அதுவும் சேர்ந்து எரஸ் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு என்ன பண்ணால் இந்த ரீஸ்டோர் பட்டனை கிளிக் பண்ணி அங்கே நீங்கள் திரும்ப அடிச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ எரேஸ் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ இதை வந்து அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். எந்த பொசிஷனில் வேணால் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த ToonAppல வந்து கன்வெர்ட் பண்ணி இமேஜை கொண்டு வந்து வைக்கணும். ஸோ அதுக்கு மறுபடியும் ஆட் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்ம எந்த இமேஜ் ஆட் பண்ணோமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் அதேமாரி நம்ம பேக்ரவுண்டு டெலீட் பண்ணணும். அதுக்கு கட் அவுட்டில் போயிட்டு இப்போ இதில் நம்ம இந்த ஃபேஸ் மட்டும் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த ஃபேஸை கிளிக் பண்ணிங்கனால அதுவே செலக்ட் ஆகிடும். இதில் நம்ம ஹேரில் செலக்ட் ஆகிருக்குது. ஸோ அந்த ஹேரில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிவியூ கொடுத்துக்கோங்க. இப்போ அடிஷ்னலாக இருக்க வந்து நமக்கு எரேஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட் டைம் எல்லோரும் கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எல்லாம் ஃபன்னுக்காக பண்ணுறது தானே இதெல்லாம். இப்போ சப்போஸ் எதாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே அண்டு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப வந்துடும். ஓகே, ஓரளவுக்கு வந்துருச்சு. ஸோ இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுன்னா அடுத்து சேவ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ சேவ் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெட்டை வந்து பெருசாக வைக்கிறது தான். ஸோ அந்த கார்ட்டூனோட மேட்ச் பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் ஹெட்டு வந்து பெருசாக இருக்கணும். ஸோ அது கரெக்டாக அந்த கழுத்து பக்கத்தில் கொண்டு போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற டேரக்ஷனில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்தமாரி மெர்ஜ் பண்ணியாச்சு. ஸோ ஹெட்டு சைஸ் பெருசாக பண்ணோம். திரும்ப அதை கிளிக் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, இந்தமாரி உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். இதை கொஞ்சம் ஹெட்டு பெருசாக வச்சா தான் அது கொஞ்சம் பார்க்க ஃபன்னாக இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை சேவ் பண்ணிக்கணும். இந்த மேலே இருக்க டிக்கை நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே டவுன்லோட் பட்டன் இருக்குது. ஸோ இந்த டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அது சேவ் ஆகிடும். சேவ் டு யுவர் ஃபோன் கேலரி. ஸோ இப்போ கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஓகே, இதுதான் நம்ம எடிட் பண்ணது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஃபன்னாக நிறையா உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நிறையா ட்ரை பண்ணுங்கள். இது போக பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ கார்ட்டூனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது இப்போ வந்து நான் ஒரிஜினல் இமேஜோட இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் சிங்க் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபேஸில் வந்து இப்போ கலர் கரெக்ஷனாக கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதுவும் நல்லா எடிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பேர் பார்த்தீங்கன்னா கேரிகேச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ எந்த மாதிரி வேணால் நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி என்ன வேணால் நீங்கள் எடிட் பண்ணலாம். பேக்ரவுண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்கள் மேரேஜ் ஃபோட்டோஸை வந்து இந்த மாதிரி எடிட் பண்ணலாம். இல்லை பர்த்டே ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எடிட் பண்ணலாம். யார் எதை வேணாலும் எடிட் பண்ணலாம். அவங்க எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான். ஸோ வியூவர்ஸ் இப்போ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுங்க. இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாரி வேறு ஏதாவது உங்கள் வீடியோஸ் போடணுன்னா எந்த மாதிரி வீடியோஸ் போடணுன்ற கமெண்ட்டில் போடுங்க. நான் முடிஞ்சால் போடுறேன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.